4 1/2 ஆண்டுகளாக உங்களுக்கு அதிமுக மேல அக்கறை இல்லையா? நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தபொழுது தான் உங்களுக்கு அக்கறையே வருதா? ஏன் நீங்க வச்சிருக்கலாமே எங்களோட கூட்டணி. வைக்கலல்ல. திமுக தான் வேணும், பாழும் கிணறு தான் வேணும்னு போய் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு, எங்களை பார்த்து நீங்கள் ஏன் ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? பட் எனக்கு அந்த அதான் புரியல. பாழுங்கிணறு தான் உங்களுக்கு எம்.எல்.ஏ, எம்பி கன்வெர்ட் பண்ணி குடுக்குதே. அந்த பாழுங்கிணறுன்னு சொல்றீங்க திமுகவ. பட் அது எம்.எல்.ஏ, எம்பி கன்வெர்ட் பண்ணி அப்ப குடுக்குதே. அந்த நம்பிக்கையில இருக்க வேண்டியது தானே நீங்க? அந்த நம்பிக்கையில நீங்க இருக்க வேண்டியது தானே? சார் ரொம்ப சிம்பிள் சார். அதிமுகல தான் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது. டிஎம்கே அலையன்ஸ் இருந்தா சீட் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதாங்க. அந்த அந்த டிரைவ் ஃபோர்ஸ் தான் இன்னைக்கு அப்ப தைரியமா தேமுதிகவையும், இருக்க வேண்டியது தானே நீங்க? ஓபிஎஸ்ஸுமே அந்த சைடு தள்ள போயிருக்கு. இல்லங்க. நீங்க தேமுதிக அந்த பக்கம் போகுதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. சரியா? அப்படி போறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அது அவைங்களுடைய முடிவு. சரியா? நாம கேட்கிறது என்னன்னா, திமுகவோட கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியா இருக்குல்ல. நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்புறம் ஏன் தினம் தினம் அதிமுக பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் அதிமுகவுடைய கூட்டணி பாஜகவுடன் நிற்கிறது என்பதை பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. இப்ப காங்கிரஸே பேச ஆரம்பிச்சுட்டான். நெறைய இடங்கள்ல.